நேயர்களுக்கு வணக்கம். திருமண மலர்கள் தருவாயா பகுதி 14. கதை பிடித்திருந்தால் பகிருங்கள். தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். வேணி சொல்ல சொல்ல அரவிந்தன் அடிபட்டார் போல் நிற்கிறான். தன்னை அறியாமல் வைர மோதிரத்தை துடைத்துக் கொள்கிறார் யோகீஸ்வரன். யோகீஸ்வரன் மாமா, இன்னும் எதை சொல்லட்டும்? உங்கள் 2 பேரையும் உங்கள் பெண்ணும் பார்த்துட்டா, அது தெரியுமா? உதடுகளை கடித்து கொள்கிறார் யோகீஸ்வரன். பெண்ணுக்கு கல்யாணம் பேச வந்த இடத்துல மாப்பிள்ளையாக வரப்போகிறவன். தெரிந்து கொள்ள வேண்டிய சமாச்சாரமா இது? வேணி, நீ இல்லாததையெல்லாம் பேசுகிறாய். யார்கிட்ட பேசுகிறோம்னு உனக்கு நினைவிருக்கா இல்லையா என்று தன் தப்பை மறைப்பது போலவே பாவனை செய்கிறார். யார்கிட்ட பேசுகிறோம்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு லட்சணமான பொண்டாட்டி இருக்கா, அழகான பெண் இருக்கா. இது தப்பு செய்யலைங்கிறதுக்கு நல்ல காரணம் இல்லை. அரவிந்தன் கையில் உள்ள பணத்துடன் அப்படியே நின்று ரசிக்கிறான். யோகீஸ்வரன் கூனி குறுகி போகிறார் நிலைப்படியோரம். பரிமளா நின்று கவனிப்பதையும் யோகீஸ்வரன் கவனிக்கிறார். கண்கள் சிவந்து கனக்கின்றன. இதென்ன அவமானம் வந்த இடத்தில்? அரவிந்தன், நீ இதை நம்புறியாப்பா? அரவிந்தன் பேசாமல் நிற்கிறான். ஆனால் பரிமளா அறைக்குள் காலெடுத்து வைக்கிறாள். அரவிந்தா, இந்த குடும்பத்திலா நீ பெண்ணெடுக்க போற? இதைவிட மானக்கேடு எனக்கு எதுவும் இல்லை என்று பரிமளா சீறுகிறாள். நீ நாகராஜனை இழுத்துண்டு நல்ல குடும்பத்தை கலக்கலையா? நீயா நல்ல குடும்பத்தை பற்றி பேசுகிற? உனக்கு பேச என்ன யோக்கியதை இருக்கு என்று யோகீஸ்வரன் படபடக்கிறார். நான் தைரியமாக கல்யாணம் பண்ணி கொண்டேன், குடும்பம் நடத்தினேன். உன்ன மாதிரி பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணலை. என் புருஷன் என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி பேச உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? உன் கதை தான் சந்தி சிரிக்கிறதே என்று பரிமளா பதிலடி கொடுக்கிறாள். வேணாம் வேணாம், என்கிட்ட மோதாதே, அப்புறம் என்ன வேணா நடக்கும் எச்சரிக்கிறார் யோகீஸ்வரன். என்ன நடக்கும்? நானும் பார்த்துடுறேன் என்று வரிந்து கட்டி கொண்டு வருகிறாள் பரிமளா. என்ன நடக்கும்னு சொல்லட்டுமா என்று நிதானமாக பார்த்த யோகீஸ்வரன், உன் குழந்தைகள் எல்லாம் எனக்கு பிறந்தவைகள் என்று எங்கே வேணாலும் சத்தியம் பண்ணுவேன் என்று சொன்ன மாத்திரத்தில் இடி விழுந்தாற்போல் பாய்ந்து வருகிறாள் பரிமளா. பாவி பாவி, நீ நல்லா இருப்பியா? உன் தலையில் இடி விழ தெய்வம் இல்லையா? கண்ணகி மதுரையை எரிச்ச மாதிரி உன்னை எரிக்க மாட்டாளா என்று சொல்ல அரவிந்தன் சித்தியை தடுக்கிறான். சித்தி, நீ பேசாம இரு. மிஸ்டர் யோகீஸ்வரன், நீங்கள் வந்த நேரம் சரியா இல்லை. இப்போ புறப்பட்டு போங்க, பிறகு பார்க்கலாம் என்று பதட்டப்படாமல் பேசுகிறான். இதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல் வேடிக்கை பார்த்து கொண்டு துடையில் முழங்கையை ஊன்றி கன்னத்தில் கையை தாங்கி கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள் வேணி. அரவிந்தன், கொஞ்சம் பேசணும். இப்போ வேணாம்னு சொல்கிறேனே, அப்புறம் பேசலாம். எனக்கு இன்னும் லீவ் இருக்குது, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அவர் எழுந்து நிற்கிறார். பரிமளாவின் பக்கம் பார்வையை வீசி சுடுகிறார். உன்னை கவனிச்சுக்கிறேன், போடா என்ற பரிமளம் கையை நெட்டி முறித்து வாயை குவித்து முனகி திட்டுகிறாள். யோகீஸ்வரன் தளர் நடையுடன் போகிறார். பாவம் சித்தி. என்னடா பாவம்? வாய் கூசாம என்ன சொல்கிறான்னு கேட்டியா? என் குழந்தைகள் எல்லாம் இவன் குழந்தைகள்னு சொல்வானாமே. ஏன் அரவிந்து, தெய்வம்னு ஒன்று இருக்குன்னு இவனுக்கு நினைவே இல்லையா என்று கொதித்து பேசினாள் பரிமளா. ஆறுதலாக சித்தியின் தோளை சுற்றி பரிவாக கையை போட்டுக்கொள்கிறான் அரவிந்தன். சித்தி, நீ இதுக்காகவா கலங்குற? காலம் இவனுக்கு பதில் சொல்லும். சத்தியம் எப்பவுமே கொஞ்ச காலம் கழித்து தான் வெல்லும். நீ ஒரு தைரியமான பெண்மணி. உன்னை பற்றின பெருமை எனக்கு எப்பவுமே உண்டு. எல்லாம் சரிதாண்டா அரவிந்த். இருந்தாலும் ஒரு ஆண் பிள்ளை, நான் நடத்தை கெட்டவன்னு இத்தனை பெண்களோடு எனக்கு தொடர்பு உண்டுன்னு காற்றில் பொருளும் திறந்த புத்தகமாக படபடக்கலாம். பெண் அப்படி இருக்க முடியாதுடா. அபாண்டத்தை கேட்டா அக்னியில் குளிச்ச மாதிரி எரியுண்டா. கண்ணீர் விடுகிறாள் பரிமளா. சித்தி, சாப்பிட்ட அப்புறம் இலையை கொண்டு எரிக்கிறோமே, என்ன ஆச்சுன்னா கவலைப்படுறோம். அது மாதிரி இவனோட சொல்லையெல்லாம் வீசி எரிஞ்சிடணும், புரியுதா என்று அரவிந்தன் சமாதானப்படுத்துகிறான். இதன் நடுவே அரவிந்தன் கைப்பணத்தை வாங்கி இளங்கோ ஷோபா ரிப்பேர்காரனிடம் கொடுத்து அனுப்பிவிட்டு வருகிறான். அம்மாவின் அழுகை, யோகீஸ்வரனின் அபாண்டமான பேச்சு, வேணி வைத்த குற்றச்சாட்டு எல்லாமே இளங்கோவை பயப்பட வைத்தது. இந்த பெண் வேணியை நான் அழைத்து கொண்டு வந்தது தவறோ என்று எண்ணி கலங்கினான்.
அரவிந்தா, இந்த பெண்ணை நான் அழைச்சிட்டு வந்தது தப்போ என்று கேட்கவும் செய்தான். முறைக்கிறான் அரவிந்தன். அரைஞ்சேன்னா எங்கே போய் விழுவ தெரியுமா ராஸ்கல்? மீசை முளைக்கிறதுக்குள்ள மனசில் ஆசை வருதா? இந்த அழகில் உங்கள் அம்மாவுக்கு உன்னை அமெரிக்கா கூட்டிகிட்டு போகணுமா? அங்கே வந்து நீ உருப்படவா போற? இவளை ஏண்டா கூட்டி வந்த என்று கையை அரவிந்தன் ஓங்கினான். பயத்தில் உடம்பை குறுக்கி கொண்ட இளங்கோ, நீ காதலிக்கிறேன்னு தான் கூட்டிட்டு வந்தேன் என்றான் முனகலாக. அப்படி நான் காதலிச்சா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னேனா? என் விஷயத்தில் நீ ஏண்டா தலையிடணும் என்று அரவிந்தன் காட்டமாக கேட்க, அதானே, நீங்கள் என்ன காதலிக்கிறீங்க? இவன் எதுக்கு என்னை இங்கே கூட்டிட்டு வரணும்? நியாயமான கேள்விதான் என்று வேணி கையை கொட்டி கெக்களித்தாள். இளங்கோவை விட்டு வேணி பக்கம் பாய்ந்தான் அரவிந்தன். ஏய், நீ இங்கே வந்ததே தப்பு. அவன் கூப்பிட்டா நீ ஏன் இங்கே வந்த என்று அரவிந்தன் அதட்ட, என்ன இப்படி கேட்குறீங்க? நீங்கள் என்னை காதலிக்கிறீங்க, அதான் வந்தேன். என் காதலர் வீட்டுக்கு நான் வந்தேன், இதென்ன கேள்வி என்று மதர்ப்பாக எழுந்து நிற்கிறாள் வேணி. யார்டி உன் காதலன்? நானா? ஆமாம், கொலை பண்ணிடுவேன். ஒரு வெகுளி பெண்ணுக்கு இத்தனை சாமர்த்தியமா என்று ஆச்சரியம் அவனுக்குள் கிளர்ந்தது. வேணி அலட்சியமாக சிரிக்கிறாள். கொலை பண்ணுங்களேன், யார் வேணாம்னு சொன்னாங்க? காதலர் கையால் சாக கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு பெண்ணை அடிப்பதா என்ற சுய கௌரவம் தடுக்கிறது. சட்டென்று ஒரு ஆயாசம் பற்றிக்கொள்ள தலையில் கையை வைத்துக் கொள்கிறான். சனியன் சனியன், எந்த வேளையில் வீட்டுக்குள் வந்ததோ என்று முனகினான். அப்படி சொல்லாதே அரவிந்த், இவ வந்ததுனால்தான் அந்த யோகீஸ்வரனின் சாயம் வெளுத்து போச்சு என்று பரிமளா சொல்ல, அப்படி சொல்லுங்க அத்தை, இவருக்கு ஒன்றுமே தெரியறதில்ல, வெளுத்ததெல்லாம் பால் என்று கூறிய வேணி பரிமளாவை கட்டிக்கொள்கிறாள். ஏய் சித்தியை விடு, இந்த சாகச பேச்சுக்கெல்லாம் மயங்கரவனல்ல இந்த அரவிந்தன், அதை புரிஞ்சுக்க என்று அவள் கையை பிடித்து இழுக்கிறான். வெளியே ஏதோ சப்தம் கேட்க, அரவிந்தா, ஆட்டோவிலிருந்து யாரோ வராங்க பாரு என்று இளங்கோ கூறுகிறான். வேணியின் மாமாவும் மாமியும் முகத்தில் கலவரம் காலமிட ஓடி வருகிறார்கள். இவர்கள் யாரென்று புரியாமல் அரவிந்தன் புருவத்தை வளைத்து யாரென்று கண்களால் வினவுகிறான். வந்தவர்கள் யாராக இருந்தால் என்ன, தன் வீடு தேடி வந்திருக்கிறார்கள் என்று எண்ணிய பரிமளா, வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க, நீங்கள் யாருன்னு தெரியல, ஒருவேளை அரவிந்தனுக்கு தெரிந்தவர்களோ என்னமோ என்று வரவேற்கிறாள். மாமிதான் பேசுகிறாள். உங்கள் யாரையும் எங்களுக்கு தெரியாது, எங்கள் வீட்டு வேணி உங்கள் வீட்டில் இருக்கான்னு யோகீஸ்வரன் வந்து சொன்னார், அதனால் நானும் இவரும் ஓடோடி வந்தோம், இப்போ அவளை அழைச்சிட்டு போகிறோம் என்கிறாள். ஓ, தாராளமாக அழைச்சிட்டு போங்க என்று பரிமளா கூற, வேணியின் மாமி 2 அடி எடுத்து வைத்து வேணியின் கையை பிடித்து இழுத்து, வா போகலாம் என்கிறாள். குரலில் கடுமையை காட்டி வேணி முறைத்து பார்க்கிறாள். நீங்கள்லாம் யாரு என்று கேட்க அனைவரும் திகைக்கின்றனர். வேணியின் மாமாவும் மாமியும் அதிர்ந்து போய் பார்க்கிறார்கள். யோகீஸ்வரன் வந்து சொன்னது பொய்யா? நேராக வந்த யோகீஸ்வரன் அவர்கள் வீட்டு கதவை தட்டி, சார், உங்கள் வீட்டு வேணி இந்த விலாசத்தில் இருக்கிறாள், வேணும்னா போய் அழைச்சிட்டு வாங்க, அவளுக்கு சுத்த சுவாதீனம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் பொய் என்று தெளிவாக கூறி அரவிந்தனின் விலாசத்தையும் கொடுத்திருந்தாரே. இப்போ இந்த பெண் என்னவென்றால், நீங்கள்லாம் யார் என்று கேட்கிறாளே. என்னங்க இப்படி கேட்கிறாளே? வேணியின் மாமி மாமாவை கேட்கிறாள். எனக்கும் அதானே புரியல என்று மாமா கையோடு கொண்டு வந்த வெற்றிலை பெட்டியை திறந்து வெற்றிலையை போடத் தொடங்குகிறார். வேணியின் மாமிக்கு கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது. வெத்தலை போட நேரங்காலம் கிடையாதா என்று சலித்துக்கொண்டு அரவிந்தன் பக்கம் திரும்புகிறாள். அரவிந்தனும் வேணியின் நாடகத்தில் குழம்பி போய் நிற்கிறான். துளியூண்டு சிறுமிக்குள் என்ன நாடகத் திறமை என்று வெகுண்டு பற்களை கடிக்கிறான். கோபத்தில் வேணியை காட்டி கொடுத்து விட்டால் மாமாவும் மாமியும் அடித்து இம்சை பண்ணினார். அவனுடைய இலகிய மனம் தந்த நினைப்பையே தாங்க முடியாமல் தவித்தது. இதெல்லாம் என்ன என்பது போல் பரிமளா பார்க்கிறாள். இப்ப சித்தத்தில் இருக்கிறாளா, சுத்த சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறாளா என்றே புரியவில்லையே என்று வேணியின் மாமி அரவிந்தனை பார்த்து கேட்கிறாள். எதுவாக இருந்தால் என்ன, இவளை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போவோம், இவளை வச்சுக்கிட்டு இவங்க என்ன கஷ்டப்பட்டாங்களோ என்று வெற்றிலை உருண்டையை வாயில் அடக்கி கொண்டு மாமா குழறி குழறி பேசுகிறார். ஒரு கணம் அவர்களை தீர்க்கமாக பார்த்தான் அரவிந்தன். கொஞ்சம் பேசாம இருங்க, இவளை நான் வழிக்கு கொண்டு வரேன். வேணி மலங்க மலங்க விழிக்கிறாள். அரவிந்தன் அவள் எதிரில் போய் நிற்கிறான். வேணி, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா?
தெரியாது. இப்போ வந்துட்டு போனாரே யோகீஸ்வரன், அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இவங்க யாருன்னு தெரியுமா? உன்னோட மாமா மாமின்னு சொல்கிறாங்க. இவங்கள எனக்கு தெரியலை. இவங்களோட உன்னை அனுப்பிச்சிடவா? முன்பின் தெரியாதவங்க கூட என்னையே அனுப்புறீங்க? என்னையும் உனக்கு தெரியாது தானே? கிடுக்கு பிடி போடுகிறான் அரவிந்தன். உங்களையும் எனக்கு தெரியாது என்கிறாள் வேணி மிதப்பாக. அப்போ எந்த உறவில் நீங்கள் இருக்க? நான் உங்களை காதலிக்கிறேன் அரவிந்த். கைகளை மார்பில் கட்டிக்கொண்டு கம்பீரமாக நின்றதில் அரவிந்தன் உயரமாக தெரிகிறான். என்ன உனக்கு தெரியாது, ஆனால் என்ன காதலிக்கிறியா? பேஷ், யோகீஸ்வரனை தெரியாதுன்னு தானே சொன்னேன். எனக்கு யாரையும் தெரியாது. அப்படின்னா அவர் படுக்கை அறையில் நீ இன்னொரு பெண்ணை பார்த்தேன்னு சொன்னது பொய்தானே? அவரை இன்னொரு பெண்ணோடு பார்த்தேன். உன்னை இப்போ என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? பரிமளா பயத்துடன் அரவிந்தனின் கையை பற்றி கொள்கிறாள். அடிச்சு கிடிச்சு ஏதாவது பண்ணாத அரவிந்தா. நமக்கு இந்த பொண்ணோட என்ன வந்தது? இவளோட சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அவங்களோட அனுப்பி வைப்பியா? நமக்கென்ன போச்சு என்று புலம்புகிறாள். ஐயோ, இந்த பெண் இத்தனை பொல்லாதவளா இருப்பாள்னு எனக்கு தெரியலையே. வாடி வா, வீட்டுக்கு போய் உன் காலை உடைக்க போகிறேன். தாய் தகப்பன் இல்லாத பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுத்து பெத்த பொண்ணாட்டை வளர்த்தா, ஐயோ, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சா அதை வாழை குழைச்சுண்டு குப்பை தொட்டியை நோக்கி தானே போகும். எதிர் வீட்டு மனுஷன் தன்னை பெரிய மனுஷன் அவரை போய் அபாண்டமாக சொல்கிறாளே, அவங்க மூஞ்சியில் நான் எப்படி முழிப்பேன் என்று அரட்ட ஆரம்பித்து விட்டாள் வேணியின் மாமி. பளிச்சென்று தாவணி தலைப்பை இழுத்து இடுப்பில் செருகி கொண்ட வேணி மாமியின் முன்பு பாய்ந்து நிற்கிறாள். அரவிந்தன் கையை பிடித்து தடுக்கிறான். நீ இப்போ உண்மையை ஒத்துக்காட்டி உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் தர ஏற்பாடு செய்ய போகிறேன். கரண்ட்டு பாஸாக நீ எல்லா உண்மைகளையும் கக்கிடுவே என்று பயப்படுத்த ஆரம்பித்தான். எல்லாத்தையும் ஒரு வகை பார்த்துடுறேன். உங்கள் எதிர் வீட்டில் இருக்கிற மனுஷன் பெரிய மனுஷனா? சின்ன வயசில் இந்த புனிதவதியின் கையை பிடிச்சி இழுக்கிறதுலையே இருந்து இப்போ பெண்டாட்டி ஊருக்கு போனால் பெட்ரூமில் இன்னொரு பெண்ணை கொண்டு வச்சுக்கிற வரைக்கும் எந்த வகையிலையும் அவன் பெரிய மனுஷன். தன்மை குறையல, புரியுதா? பத்ரகாளி போல் கையை ஆட்டி ஆட்டி பேசினாள் வேணி. மாமா மாமி இருவரின் முகங்களிலும் இருந்த வேதனையும் ஆத்திரமும் மாறி ஆச்சரியம் இழையோடுகிறது. வேணி, உனக்கு பைத்தியம் இல்லையே என்று மாமி கேட்க, வேணி, உனக்கு சித்தப்பிரமை பிடிக்கலையே என்று மாமா வெற்றிலை குதப்பலுடன் கேட்க, வேணி தலையை ஆட்டுகிறாள். நீ ஏன் இப்படி நடிச்ச என்று அரவிந்தன் கடுமையாக கேட்டான். சினிமாவிலெல்லாம் நடிக்கிறாங்களே, நானும் நடித்து பார்த்தா என்னான்னு நடித்தேன் என்று தோலை குலுக்கி உதட்டை பழித்தபடியே கூறினாள் வேணி. நல்லா நடிச்சப்போ, நல்லா இருக்கிற பொண்ணுகளுக்கே கல்யாணம் ஆக மாட்டேங்குது. உனக்கு பைத்தியம்னா எவம்மா கல்யாணம் கட்டுவான் என்று புலம்பிய நித்யாவதி பரிமளாவிடம், பாருங்கம்மா, வெகுளித்தனமாக பண்ணுது என்றாள். பரிமளா மெதுவாக வேணியின் நெற்றி முடியை ஒதுக்கினாள். பார்த்தாலே பாவம், பால் வடிகிற முகம். ஏம்மா, உனக்கு நிச்சயம் சித்த சுவாதீனம் இல்லையே என்று கேட்கிறாள். இல்லைம்மா, நான் நல்ல நினைவோடு தான் இருந்தேன். நீ அந்த யோகீஸ்வரனை பற்றி சொன்னதெல்லாம் உண்மைதானே? 100க்கு 100 உண்மைதாம்மா. அதென்னமோ இவரை நளினியோட முதல் தடவையாக பார்க்குறப்பவே என் மனசு இவர்கிட்ட போயிடுச்சு என்று நிறுத்தி ஓரக்கண்ணால் அரவிந்தனை பார்க்கிறாள். ஏய், நடிக்காதே, என் மனசு உங்ககிட்ட ஓடி வரல என்று அரவிந்தன் கடுமையாக கூறுகிறான். வேணியின் முகம் சட்டென்று விழுந்து போகிறது. நீங்கள் மட்டும் என்னை காதலிக்கல, நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கண்களை அகலத் திறந்து உதடுகளை இறுக்கி தீவிரமாக கூறுகிறாள் வேணி. இதுவும் சினிமா ஸ்டண்ட் தானே? நான் உன்னை நம்ப மாட்டேன். நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு நானா இருந்து பார்க்க போகிறேன். நீ எங்கே போக போகிற? செத்து போவேன். வானத்து மேலே மேலே என் உயிர் பறந்து போகும். அங்கே ஊஞ்சல் கட்டி உங்களோட ஆடுவேன். எப்பவும் ஆடுவேன். உங்களை கீழே இறங்கவே விடமாட்டேன். ஏன்னா நீங்கள் எனக்கு தான் சொந்தம், எனக்கே தான் சொந்தம். செத்து போக முடியலன்னா என்ன செய்வ? அந்த நளினாவை கொலை பண்ணுவேன். ஆமாம், சொல்லிட்டேன் என்கிறாள் வேணி தீவிரமாக. உனக்கு நிச்சயம் பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. இவளை பத்திரமா கூட்டிகிட்டு போங்க, திரும்ப ஓடி வந்துட போறா என்று அரவிந்தன் கூறுகிறான். வாமா போகலாம் என்று அவர்கள் கிளம்ப பரிமளா காஃபியை கொண்டு வைக்கிறாள்.
வளர்ந்தீட்டியே தவிர பெண்களோட மனசு இன்னும் உனக்கு புரியல என்று பரிமளா சலித்து கொள்கிறாள். நளினா என்ற பெயரே வெறுப்பாக இருக்கிறது. சரி கிளம்பு என்று மாமா மாமி கிளம்ப வேணி ஓடி வந்து அரவிந்தனின் கையை பற்றி ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு ஓடுகிறாள். திருமண மலர்கள் தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.